நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காது, எல்லா சரீரத்தின் உறுப்புகள் எல்லாவற்றையும் அவர் தான் சிருஷ்டித்தார். கண்ணும் காதும் மிகவும் முக்கியம். ஏன்னா நம்ம ஆண்டவரை பார்த்து கண் இருக்கா காது இருக்கா அப்படின்னு சொல்லி லேசாக கேட்டுருவோம். அப்போ நமக்கு கண்ணையும் காதையும் உண்டாக்கின கர்த்தர், அவருக்கு காது இருக்குமா கண் இருக்குமா? நிச்சயமாகவே அவர் பார்க்கிற திறமை உள்ளவராக இருக்கிறார், அவர் கேட்கிற திறமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவாதி தேவனுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் காண்கிறவராக இருக்கிறார். எல்லா சத்தத்தையும் எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் கேட்கிறவராக இருக்கிறார். ஒருபோது நீங்க ஆண்டவருக்கு கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா, ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்காரு, ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்காரு, ஒன்றுக்கும் பதில் இல்லையே இப்படி தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களுடைய சத்தத்தை மனுஷன் கேட்டதற்கு பதில் செய்யாவிட்டாலும் நம்முடைய ஜீவனுள்ள தேவன் 24 hours உங்களை உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். 24 hours உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். பதில் தருகிற தெய்வமாக இருக்கிறார்.